கோடான கோடி மக்களின் மனம் கவர்ந்த நம் புதுயுகம் தொலைக்காட்சியின் பிரம்மாண்ட குடும்பத்திற்கு இனிய காலை வணக்கங்கள். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். முருகனின் அருளால் அனைவருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் இன்பமும் பெருக அனைவரும் வாழ்த்துகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் நீங்கள் இதுவரை அறிந்திடாத பல ரகசிய உண்மைகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காகவே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர், ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், பிருகநந்தி நாடி ஜோதிடர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிடர், பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டிஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள். வாங்க, அவரை வரவேற்கலாம். வணக்கம் மேடம். நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நற்பவி யோகி ராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி மேடம். அதாவது வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒரு கலங்கரை விளக்கமா விளங்குறது வாஸ்து அப்படின்னே சொல்லலாம். அத்தகைய வாஸ்து நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளும் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது ஏன் கரெக்டா செஞ்சாலும் வருது அப்படின்னு பார்த்தா, அதாவது எங்களுக்கு ஐயர் சொன்னாரு, எங்க மேஸ்திரி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்டி விடுபட்டு எங்க இன்ஜினியர் சொன்னாரு, வாஸ்து பிளான் தான் போட்டிருக்கோம், இப்படி எல்லாம் நமக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்கும் பொழுதே சொல்லக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான் இதெல்லாம். கண்டிப்பா மேடம். இதெல்லாம் இந்த மாதிரி கேட்டு அவங்க கட்டுறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க நாங்க வாஸ்துப்படி தான் கட்டியிருக்கோம், இருந்தாலுமே எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு. இதுக்கு என்ன உண்மையான காரணமா இருக்கணும், இதை எப்படி சரியா பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது வாஸ்து அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜென்ரலா புக்கு படிக்கிறாங்க, யூடியூப் பார்க்குறாங்க, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சது ஈசானிய பாகம், அதாவது வடகிழக்கு, அக்னி பாகம் தென்கிழக்கு, குபேர மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க, தென்மேற்கு, வடமேற்கு வாயு மூலை, இது 4 திசைகளில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் வாஸ்துல சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு வீட்டோட வடக்கு திசை மாறும்போது இது எல்லாமே தவறுதலாக அமைஞ்சிரும். அப்போ அந்த மாதிரி அமையும் பொழுது அங்கே நிறைய பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. அதாவது ஒரு வாஸ்துப்படி தான் வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பிரம்மாண்டமாக ஒரு வீடு கட்டி ஒரு கிரகப்பிரவேசம் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. அந்த மகிழ்ச்சி அந்த அன்னைக்கோட முடிஞ்சிரும். ஏன்னா அடுத்தது ஒரு 10 நாட்கள், ஒரு 3 மாதங்கள், இந்த மாதிரி கால வரையறை கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த வீட்டோட வாஸ்து அப்படிங்கிறது தவறாக இருக்கும் பட்சத்தில் அதற்குரிய பலன்கள், ஏன்னா ஒவ்வொரு திசைக்கும் பல ஆயிரம் காரணங்கள் உண்டு, பல ஆயிரம் விஷயங்களை ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு மாறி மாறி கொடுத்துட்டு. ஏன்னா என்னோடய ஆய்வில் பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு வடமேற்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம், முட்டி வலி வரும் அப்படிங்கிறது எல்லாருமே ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட அந்த இடத்துல டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுக்குது, ஹார்ட் அட்டாக்கையும் கொடுக்குது, வழக்குகளையும் கொடுக்குது, பலதரப்பட்ட விஷயங்களை கொடுக்குது. அப்போ இந்த வாஸ்து பாதிப்புக்கு என்ன காரணம்னு பார்க்கும் பொழுது ஜென்ரலாக வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு, உதாரணத்துக்கு வடமேற்கில் டாய்லெட் போடலாம், கழிவறை அப்படிங்கிறது வடமேற்கில் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு சொல் வழியாகவோ அல்லது ஒரு புத்தகம் படித்தோ தெரிந்து கொண்டு அதாவது படிக்கட்டு அப்படிங்கிறதும் வடமேற்கில் வரலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலோட ஒரு படிக்கட்டை போடுறாங்க. படிக்கட்டை போட்ட பிறகு படிக்கடியில் கொஞ்சம் இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு டாய்லெட் அமைக்கிறாங்க. இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆனால் அவங்களுக்கு தெரியாத, வாஸ்துப்படி தான் நாங்கள் கட்டியிருக்கோம், வாஸ்துப்படி வடமேற்கில் டாய்லெட் இருக்கலாம், வாஸ்துப்படி வடமேற்கில் படிக்கட்டு இருக்கலாம் அப்படிங்கிற புரிதலோடு செய்யக்கூடிய இந்த தவறுகள் அந்த இடத்துல பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது. இந்த மாதிரி ஒவ்வொரு திசையிலையும் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்துடுறாங்க. அது போலவே ஜன்னல்கள் வைக்கிறதுலையும் அது ஒரு வீட்டுக்கு வடக்கு கிழக்கில் மட்டும் ஜன்னல் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு ஒவ்வொரு ரூம்லேயும் வைக்கிற ஜன்னல்களை கவனிக்காமல் விட்டுறாங்க. அது போலவே ஒரு புதியதாக ஒரு மனை வாங்கி நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பூமியோட நிலத்தோட சரிவு எந்த பக்கம் இருக்குது, அதை எப்படி கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வீடு கட்டணும் அப்படிங்கிற புரிதலை கொண்டு வரணும். இது போல் நிறைய விஷயங்களை நம்ம கவனித்து செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றங்கள், முன்னேற்றம் அப்படிங்கிறது என்னோட ஸ்ரீ அழகர் வாஸ்துவின் அடிப்படையில் நான் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குற இடத்துல எல்லாமே ரிசல்ட் இருக்குது. ஏன்னா நான் அதிகமாக இடிக்கிறது உடைக்கிறது அப்படிங்கிறத பற்றிய
கருத்தை முன்வைக்கிறது கிடையாது. கரெக்ஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை. ஆனால் உடனே போய் செய்கிறது அப்படிங்கிறது யாருக்குமே சாத்தியப்படுறது கிடையாது. அப்போ அந்த இடத்துல தான் நீங்கள் என்ன வழிபாடுகளை பண்ணணும். அப்போ இந்த மாதிரி வாஸ்து பாதிப்பு, இந்த மாதிரி ஒரு தென்மேற்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அங்கே குணநலன்களும் அது போல தான் இருக்கும். அவங்க பேசும்போதே சைக்காலஜியாக அவங்களோட குணத்தை புரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் குணத்தை கொஞ்சம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தரோம். ஏன்னா வாஸ்து மாறும்பொழுது நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்மளோட மனநலம் மாற்றம் அப்படிங்கிறது. அப்போ இது போல் ஒவ்வொரு திசைக்கும் என்ன பாதிப்பு, அதற்குரிய கோவில்கள் என்ன, அங்கே என்ன வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற நிறைய புரிதலை கொண்டு வந்துட்டு பிறகு வாஸ்துவை ஒன்றா கரெக்ஷன் பண்ணுறதும், அதுக்கு முன்னாடி சிங்கிள் ரூம் கான்செப்டில் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் ஒரு ரூமை நம்ம வந்து செலக்ட் பண்ணி தூங்குறதும், வீட்டுக்குள்ளே நிறைய மாற்றங்களை பொருட்களை மாற்றி வைக்கிறது அப்படிங்கிறதையும் நிச்சயமாக பண்ணும்பொழுது நல்ல ஒரு சின்ன சின்ன மாற்றம் பண்ணும்பொழுதே நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கு கிடைக்குது. ஏன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாஸ்து பார்த்து ஒரு வாஸ்து நிபுணர் வச்சு தான் வீடு கட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த 10 வருடத்துக்கு பின்னாடி அந்த வீட்டை சுற்றி என்ன மரங்கள் வளர்ந்துருக்கு, அந்த வீட்டு காம்பவுண்டுக்கு வெளியில் என்னென்ன மாற்றங்கள் இப்போ வந்திருக்கு, என்னென்ன கொடிகள் படர்ந்துருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் கவனிச்சிங்கன்னா அது எல்லாமே வாஸ்து பாதிப்புகளை அங்கே கொடுக்குது. ஏன்னா கிராவிட்டி மாறும்போது அந்த வீட்டுக்குண்டான பலம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்குது. அப்போ இதெல்லாம் புரிஞ்சிட்டு ஒரே ஒரு முறை வாஸ்து பார்த்து வீட்டை நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது 100% அல்ல, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் வேணாலும் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் சொல்லிக் கொடுக்குறத கரெக்டாக பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமாக மாற்றம், முன்னேற்றம், ஏற்றம் உறுதியாக உண்டு. ஏன்னா இப்போ வந்து நான் வந்து உங்களுக்காக வந்து நம்மளோட நேயர்களுக்காக, நம்மளோட புதுயுகம் நேயர்களுக்காக மட்டும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மதியம் 1 மணிக்கு வரைக்கும் நான் வந்து ஆஃபர் கொடுத்துருக்கேன். இந்த வாரத்துலேருந்து அது 12 மணிக்குள்ளே முடிக்க போகிறேன். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து அந்த ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கும்போது அது யாருக்கெல்லாம் பிராப்தம் இருக்கோ அவங்க அதை எடுத்துக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நிறைய பேர் வந்து இதில் அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க. ஏன்னா நேற்று கூட ஒரு சிறிய வீட்டுக்கு பார்த்தேன். கிட்டத்தட்ட 250 சதுரடி தான் அந்த வீட்டோட அளவு. ரொம்ப குட்டியான ஒரு சந்துக்குள்ளே ஒரு 2.5 அடி சந்து தான் அந்த வீட்டுக்கே போகுது. அதுக்குள்ளே ஒரு சின்ன வீடு. ஆனால் அந்த இடத்துல வாஸ்து கரெக்ஷன் அப்படிங்கிறது எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. ஆனால் மனிதர்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல குணமுள்ள மனிதர்கள். அவங்களோட எண்ணம் தான் அந்த இடத்துல அவங்க வாழ்க்கையை ஜெயிச்சிட்டு இருக்குங்கிற புரிதல் எனக்கு நேற்று கிடைச்சிது. அதுபோல் அந்த வீட்டுக்குள்ளே என்ன வாஸ்து கரெக்ஷன் பண்ண முடியலனாலும் வீட்டுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத பொருட்களை எடுத்து வெளியே போடும்போதே நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் உண்டு அப்படிங்கிறதும், அவங்க என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், என்ன நம்பர் எழுதணும், என்னென்ன விஷயங்களில் பேஸ்ட்டு, சோப்பு, இது மாதிரி எல்லாமே மாற்றத்துக்கு கொண்டு வரணும். அதாவது இப்போ நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயத்த ஒரு பேட்டர்னை மாற்றினோம்னாவே அந்த இடத்துல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடச்சிருது. அப்போ இது போல் வாஸ்துவே கரெக்ஷன் பண்ண முடியாத இடங்களில் வேறு என்ன பண்ணலாம்? நாங்கள் வாஸ்துலாம் பார்க்க தயாராக இருக்கோம், ஆனால் இடிக்கவோ உடைக்கவோ எங்களால் முடியாது, நாங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு உண்டான ஒரு வரப்பிரசாதம் தான் நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்து. ஒவ்வொரு வாரமும் நான் கொடுக்கக்கூடிய இந்த ஆஃபர் அப்படிங்கிறதுல ஏராளமான மக்கள், இது வந்து வசதியை அடிப்படையாக வச்சே நான் சொல்லலை, நிறைய நல்ல மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இதில் நேற்று நான் சென்னையில் பார்த்த அந்த நபர்கள், அந்த கணவன் மனைவி 2 பேரும் அவ்வளோ வந்து ஒரு அன்பானவர்களாகவும் ஒரு நேர்மையானவர்களாக இருக்கிறதுனால இந்த வாஸ்து வந்து அவங்கள வந்து ஒன்றும் பண்ணாமல் வாழ வச்சிருக்கு. ஆனால் ஒரு சிறு சிறு குறைகளை கூட அவங்க நம்மளோட ப்ரோக்ராம் 10 ஆண்டுகளாக பார்த்துட்டு நீங்கள் நேரில் வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்கள் பையனோட வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வரும், பையனோட வாழ்க்கை ஒரே பையனோட வாழ்க்கையை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் இருக்கிறதுனால நீங்கள் அவசியம் வரணும். இவ்வளோ சின்ன வீட்டுக்கு எதுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னு நான் கேட்கும்பொழுது இந்த ஆஃபர் எனக்கு வந்து ரொம்ப ஒரு உதவியாக இருந்துச்சு. பல நாட்களாக இந்த ஃபீஸ் பார்த்து நான் பயந்துட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் எங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கனால இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திட்டேன்னு சொன்னார். அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து அவங்க வந்து எளிமையாக அவங்களுக்கு வந்து 180 நாட்கள் தான் டைம் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே நான் சொல்லியிருக்கிற விஷயங்களை வீட்டுக்குள்ளே கரெக்ட் பண்ணுங்கள், நான் சொல்லியிருக்கிற வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள், பேட்டர்ன் மாற்றுங்க, இப்போ இருக்கிற பேட்டர்ன்லேருந்து மாறிடுங்க, நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும், அது போலவே ஒவ்வொரு இடங்கள்லையும் சகுனங்களையும் நிமித்தங்களையும் நம்ம கவனிக்கும் பொழுது அந்த இடம் மாறுமா மாறாதா அப்படிங்கிற நிறைய விஷயங்களையும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஒவ்வொரு நாளும் நானும் என்னோடய வாஸ்து பயணத்தில் நிறைய வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறேன். மக்களுக்கு எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ எளிமையாக இந்த வாஸ்தை கொண்டு போய் சேர்த்தணும், இந்த வாஸ்து பற்றிய பயம் இல்லாமல் அதிகமாக உடைக்காமல் இடிக்காமல் ரொம்ப சிம்பிளாக இப்போ இருக்கிற நிலையிலிருந்து வீழ்ந்து விடாமல் மிக சிறப்பான ஒரு முன்னேற்றத்துடன் கூடிய வாழ்க்கையை என்னோடய நேயர்கள், என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு தான் நான் இந்த விஷயத்தை செய்கிறதுனால
நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைச்சிட்ருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினத்தில் மதியம் 12 மணிக்குள்ளே புக் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட ஃபீஸில் 20% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி. திருவே தாயே ஆண்டாளே, ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாளே, அருளும் அழகே ஆண்டாளே, நின் மலரடி சரணம் சரணம் அம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நற்பவி. நேயர்கள் கிட்ட பேசலாம் மேடம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்ங்க. எங்கேருந்து பேசுறீங்க? நற்பவி. ஒசூர்லேருந்து பேசுகிறேன் மேடம், எங்கள் அத்திப்பள்ளியிலேருந்து. நல்லது சார். உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்க சார். வணக்கம் நற்பவி, சொல்லுங்க சார். வணக்கம் மேடம், என் பேர் ஹரிஹரன் மேடம். எங்க நிலத்துல மேடம் இது கிணறு நோண்டு இருக்குங்க மேடம். சரி. அது இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க மேடம். அது வாஸ்துக்காரே கூட்டு வந்து பார்த்தங்க. சரி. அது என்னன்ட்டாங்க மேடம், இடம் சரியில்லை, வேற ஒருத்தர் வந்து பார்த்துட்டு நோண்டிட்ட அப்புறம் சரியில்லை, இது வந்து தெற்கு பக்கம் நோண்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல இருந்து நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் மேடம். ஒரு 40,000 50,000 ரொம்ப லாஸ் ஆயிடுச்சுங்க மேடம். ரொம்ப இன்னைக்கு வரையும் எனக்கு நஷ்டம் தான் மேடம் இருக்கு. எந்த பகுதியில கிணறு எடுத்திருக்கீங்க? தெற்கு பக்கம் மேடம், தென்கிழக்குக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. அதான் தெற்கு மத்திய பகுதியில எடுத்திருக்கீங்க. ஆமா மேடம். நிச்சயமா அது தவறு தான், அதை மூடிதான் ஆகணும். ஏன்னா தெற்கு மேற்கு ரெண்டுமே வந்து அந்த அந்த இடங்கள்ல குழிகள் இருந்தது அப்படின்னா அங்கே ஸ்பைனல் கார்டு இஷ்யூ இருக்கும். உங்கள் குடும்பத்திலே யாருக்காவது வந்து ஒரு ஹேண்டிகேப்டாவோ அல்லது முதுகு வளைஞ்ச ஒரு அமைப்புலேயே யாராவது ஒருத்தருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து இந்த தெற்கு மேற்கு ரெண்டுமே முதுகு சார்ந்த பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துரும். கிட்னி ஃபெயிலியரை கொடுத்துரும். இது ஒரு முறை பரவாயில்ல, 50,000 ஆறதை பெருசாக எடுத்துக்காதீங்க. இந்த கிணறை மூடுறது பல விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். கிணத்தை மூடிடுங்க. நற்பவி. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். டிவி ஆஃப் பண்ணிட்டு நீங்க இங்க பேசுனீங்கன்னா உங்களுடைய கேள்விக்கு தெளிவா நீங்க கேட்கலாம். வணக்கம். பள்ளியிலிருந்து பேசுறேங்க. நல்லதுமா. நற்பவி, டிவி ஆஃப் பண்ணிட்டீங்களா? இப்போ உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. சரிங்கம்மா. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. நற்பவிங்கம்மா, சொல்லுங்க. இந்த பழைய 2 வருஷமா வீடு கட்டிட்டு இருக்காருங்க. இந்த ஆவணி மாசம் ஆரம்பிச்சது. சரி. இந்த ஆவணியோட 2 வருஷம் முடியுதுங்கம்மா. இன்னும் குடி போக முடியலங்கம்மா. வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, வேலையாள்கள் லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கம்மா. சரிங்கம்மா. இந்த மாதிரி வீடுகள் வந்து நிறைய இடங்கள்ல நின்றுரும். என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னோர்களோட ஆசீர்வாதமும் குலதெய்வத்தோட அனுகிரகமும் பழனியிலே இருக்கிறீங்க, முருகனோட ஆசீர்வாதமும் இருக்கிறதுனால தான் பெரிய வாஸ்து தவறுகள் இப்போ கட்டிட்டு இருக்கிற வீட்டில் இருக்கும். அந்த மாதிரி தவறான வீட்டை கட்டி அதில் போய் நீங்கள் வந்து உயிரிழப்புகள் அந்த இடத்துல வரக்கூடாது அப்படிங்கிறதுனால இயற்கையே இந்த பிரபஞ்சமே அதை நிறுத்தி வைக்கும். அதனால வந்து வாஸ்து குறைகள் நிறையவே இருக்கும். குறிப்பாக வடமேற்கு தென்கிழக்கு அந்த இடத்துல பாதிப்பு இருக்கும். அதை வந்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா வீட்டு வேலையும் சீக்கிரமாக முடியும், அதில் வாழக்கூடிய நபர்களும் சிறப்பாக வாழ்வாங்க. அதனால் இப்போ ஆஃபர் கொடுத்துருக்கேன், வாய்ப்பை பயன்படுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கி வீட்டை சரி பண்ணிக்கோங்கம்மா. நற்பவி, நன்றி. இந்த மாதிரி வாஸ்து குறைகள் இருக்குது அப்படின்னா இப்போ கண்ணு ஒரு இடத்துல இருக்கணும்னா அந்த இடத்துல தான் முகத்தில் கண் இருக்கணும். கண்ணை கொண்டு போய் வேறு இடத்துல வச்சுட்டு அதுக்கு நான் ஒரு பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னா வாஸ்துவில் பரிகாரம் எடுபடாது. அதே வாஸ்துவில் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே தான் நம்ம வந்து இப்போ என்ன திசாபுத்திகள் ஓடிட்டுருக்கு, என்ன கிரகங்கள் இப்போ உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துட்ருக்குங்கிறத பார்த்து நவகிரக சாந்தியும் ப்ளஸ் வந்து அதுக்குண்டான பூஜை முறைகளும் யந்திர வழிபாடுகளும் பண்ணலாமே தவிர வாஸ்துக்கு பரிகாரம் கிடையாது. அப்போ எப்போவுமே வாஸ்து சரியாக அமைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறது எல்லாமே வெற்றி அடையும். ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு கோவிலை மட்டும் நம்ம வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்து அதை மட்டும் வழிபாடு பண்ணிவிட்டு இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தானங்களை கொடுக்கும் பொழுது நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் வீடு கட்டிட்டு இருக்க வீட்டை சிறப்பாக வாஸ்துப்படி அமைச்சிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. நற்பவி, நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா. எங்கேருந்து பேசுறீங்க? மேம், நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறோம் மேம். நற்பவிமா, உங்களுடைய கேள்வி மேடம் கிட்ட நீங்க இப்ப கேட்கலாமா? வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. நற்பவிமா, உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா, சொல்லுங்க. நாங்க வந்து மதுரையில அழகர் கோயிலுக்கு போற வழியில கணச்சநேந்திர இடத்துல வீடு கட்டி இருக்கோம் மேம். சரிங்கம்மா. நாங்க கட்டி வந்து 2 வருஷம் ஆகுது மேம். ஒரு எங்க ரெண்டு பேருமே பிசினஸ் பண்றோம். பிசினஸ் டெவலப்மெண்ட்ல பிள்ளைங்களும் ஹெல்த் இஷ்யூஸ், தம்பி படிப்புல ஸ்லோ, இந்த மாதிரி ஆயிடுச்சு மேம். சரிங்கம்மா. இதுல வந்து உங்க வீட்டுல வந்து வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு 3
3 திசைகள்லையுமே பாதிப்பு இருக்கு. அப்ப அந்த அந்த திசைகள் பாதிக்கப்படும் போது அந்தந்த நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்க வேண்டியதை தடுத்து நிறுத்தும். இது எல்லா வீடுகளுக்கும் பொருந்தும். இதுல பார்க்கும் பொழுது பையன் வந்து முதல் ஆண் வாரிசுங்களா? ஒரே பையனா? இல்லங்க, 2வது பையன், பொண்ணுதான் மூத்தவங்க. அப்படி எடுத்தாலும் பையனை தான் ஆண் வாரிசுல முதல் ஆண் வாரிசா எடுக்கணும். அப்படி எடுக்கும் போது நிச்சயமா வடகிழக்கு பாதிப்பு, பிசினஸ் ஆள் கிடைக்கல, கிளைண்ட் சரியா வரல, பணத்துல வந்து டிரான்சாக்ஷன்ல பிரச்சனை, இதெல்லாம் இருக்குன்னா அங்க வடமே இருக்கு. அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூ பெண்களுக்கு தென்கிழக்கு, இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு பாகமும் ஒரு ஒரு விஷயத்தை வச்சிருக்கு. குறிப்பா 16 திசைகளும் 16,000 கதைகளை வச்சிருக்கு. ஒவ்வொரு வீடு ஒரு ஒரு கதையை சொல்லுது நான் நேரடியா பார்க்கும்போது. ஏன்னா இப்ப நிறைய நான் வந்து ஆஃபர் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப எளிய மக்களை நான் வந்து இதுல பணத்தின் அடிப்படையிலே நான் யாரையுமே சொல்லலை. பணம் ஒரு அளவுகோலே அல்ல. நிறைய நல்ல மனிதர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நிறைய பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு. ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்து அப்படிங்கிறது பெருமளவுக்கு வந்து அவங்களோட வளர்ச்சி, அவங்க நல்ல எண்ணங்களோடு இருக்கும்போது கூட சில பேருக்கு வந்து இந்த தடைகள், தாமதங்கள், மனக்குழப்பங்கள், வருத்தங்கள், நிறைய இழப்புகள் எல்லாமே இருந்தால் கூட அவங்க இந்த நல்ல மனசோடு இருக்கிறதுனாலையும் உதவி மனப்பான்மையோடு இருக்கிறதுனாலையும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உயிரிழப்பு அப்படிங்கிறத இந்த இயற்கை கொடுக்காமல் இருக்குது. அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாமே பரவாயில்ல, நிறைய விஷயங்களை நீங்கள் கடந்து வந்துருந்தா இது எல்லாமே அனுபவங்கள். உங்களோட கொஸ்டின் பேப்பர், உங்களோட கர்மாவுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. இந்த நான் ஒரு ஆஃபர் கொடுக்கணும், இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் பணத்தில் வந்து குறைவாக அவங்க வசதி வாய்ப்புகளில் இருந்தால் கூட அந்த வாஸ்து கரெக்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு இயற்கை கொடுத்துருக்கு. அப்போ அந்த மாதிரி இந்த சூழ்நிலையில் நீங்கள் இதை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களோட மனப்பான்மை ரொம்ப சிறப்பாக நல்ல மனசோடு நீங்கள் இருக்கும்போது பல மடங்கு வெற்றிகளை அடைய முடியும் அப்படிங்கிற கருத்தை நிறைய இடங்களில் நான் சொல்கிறேன். அதுபோல தான் உங்களுக்கும் இந்த 3 திசைகள்லையும் பாதிப்பு இருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த தென்மேற்கு அப்படிங்கிறது கை கொடுக்கறதுனால இழுத்து பிடிச்சி அந்த இடத்துல வந்து நீங்கள் கணவன் மனைவி 2 பேரும் ஒற்றுமையாக இதை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ இது ஒரு குழப்ப நிலையிலேயே ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இதுக்கு உங்கள் வீட்டோட வாஸ்தை சரி பண்ணுறது தான் நிரந்தர தீர்வாக இருக்கும். அதனால் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். புதியுகத்தின் அன்பு சொந்தங்கள் அனைவரின் கவனத்திற்கு, அதாவது சரவணாதேவி மேடம் அவர்கள், ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் சரவணாதேவி மேடம் அவர்கள் உங்களுக்காகவே பிரத்யேகமாக வாரந்தோறும் செவ்வாய் அதாவது எவ்ரி செவ்வாய் உங்களுக்கு வந்து 1 மணி வரைக்கும் உங்களுக்காக ஒரு 20% டிஸ்கவுண்ட்டை கொடுக்குறாங்க. அதை நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கமே. வாழ்த்துக்கள் மேடம். நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம். நேரம் நல்ல நேரம், இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். வணக்கம்மா, நற்பவி. எங்கேருந்துமா பேசுறீங்க? நாங்க வந்து திருவண்ணாமலை பக்கம் நார்தாமுண்டின்ற ஒரு கிராமத்துல இருந்து பேசுறோமா. நல்லதுமா, உங்களுடைய கேள்வியை இப்ப மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. எங்களுக்கு வந்து வீடு அமையல மேம். சரி. எங்க பிள்ளைக்கு வந்து படிப்பு ஏறல. வீடு அமையலன்னா இப்ப இருக்கிறது சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த வீடு தான் மேம். பூர்வீக வீட்டுல இருக்கீங்களா? ஆமாம். அதுல ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிவியை மியூட் பண்ணிட்டு பேசுங்க. எல்லா இடங்கள்லயுமே பாத்தீங்கன்னா பழைய வீடுகள்ல இருக்கும்போது அந்த வாஸ்து பத்தி யோசிக்காமையே புதுசா ஒரு வீட்டு இப்படி நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம புதுசா ஒரு வீடு கட்டிடலாம் வாஸ்துப்படி, இதுல இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க முயற்சி பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த தவறை பண்றாங்க. பண்ணும் பொழுது என்னன்னா இந்த பழைய வீட்டோட பதிவுகள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த பதிவுகள் வந்து உங்களோட சக்கராஸில் ஒவ்வொரு மனிதனோட உடல்லையும் 7 சக்கரங்கள் சொல்கிறாங்களே இந்தியாவில், வெளிநாடுகளில் 12 சக்கரங்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த சக்கரங்கள் இந்த நம்மளுக்கு அடுத்தது ஒரு ஒளிவட்டம் இருக்குது, அதில் உள்ள இந்த சக்கராஸ் வந்து இந்த பதிவுகள் இந்த நெகட்டிவான விஷயங்களுக்குள்ளேயே நம்ம இருந்து நமக்கு வந்து அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனும் நம்மளோட வார்த்தைகள் நெகட்டிவாக வர்றதும் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள்ல நெகட்டிவாக நடக்கிறதும் இந்த வீட்டோட எனர்ஜி அப்படிங்கிறது தான் முக்கியமாக கொடுக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து வீட்டை நீங்கள் குடியிருக்கிற இப்போ இந்த பழைய வீட்டை ஓரளவுக்கு வடகிழக்கையாவது சரி பண்ணினா தான் நீங்கள் வந்து புதிய ஒரு வீடு அமையிறதோ ஒரு வீடு கட்டுறதோ நிச்சயமாக செய்ய முடியும். அதனால் இப்போ இருக்கிற வீட்டை வாஸ்து கரெக்ஷன் பண்ணிங்க, வாஸ்து அப்பாயின்மெண்ட் வாங்கி. இதில் ரொம்ப நீங்கள் வந்து குறிப்பாக கவனிக்க வேண்டியது,
இந்த பழைய வீட்டில் இருக்கும் பொழுது தலைமுறையாக என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு, இந்த வீட்டில் எத்தனை பேர் இருந்திருக்காங்க, ஆண்கள் அதிகமாக இருந்திருக்காங்களா, பெண்கள் அதிகமாக இருந்திருக்காங்களா, இந்த குடும்பத்தில் பிறந்த பெண்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, எப்படி இருந்தது, ஒரு 3-4 தலைமுறைக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரி வீடுகளில் நெகட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு வாஸ்து பார்க்கறதுக்கு நான் போகும் பொழுதே ஒரு அந்த வீட்டோட பெண்மணியோட வார்த்தைகளை வச்சும் அவங்களோட முக லட்சணத்தை வச்சுமே அந்த வீட்டோட வாஸ்து என்னால் சொல்ல முடியும். அதே மாதிரி பெண்கள் நிறைய பேர் வந்து நெகட்டிவ் தாட்ஸோடு தான் இருக்கீங்க. வாஸ்து பார்க்க கூப்பிட்டுட்டா கூட நெகட்டிவ் தாட்ஸோட வாஸ்து பார்க்குறது அதை சொல்லக்கூடிய விஷயத்த சரியாக செய்யறதில்ல. திரும்பவும் அதே நிலையிலே இருக்கிறதுக்கு வாஸ்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பார்த்துட்டு சரி பண்ணிக்கங்க. ஏன்னா இதை விட எளிமையாக யாராலையுமே இந்த உலகத்தில் உங்களுக்கு வாஸ்து கரெக்ஷன் அப்படிங்கிறது செய்ய முடியாது. ஏன்னா அதிகமாக இடிக்கிறது உடைக்கிறது கிடையாது. வீட்டை சுற்றி இருக்கிற கொடிகள், செடிகள், மரங்களை தான் நம்ம வந்து எடுக்கிறோம். அதுக்கும் சில விஷயங்கள், சில பூஜை முறைகளை பண்ணி இந்த இயற்கைக்கு எதிராக நம்ம செயல்படாமல் எப்படியெல்லாம் நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லி கொடுக்குறேன். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து சிங்கிள் ரூம் கான்செப்டில் வீட்டுக்குள்ளே வீடுங்கிற ஒரு அமைப்புலேயும் வாஸ்து பலத்தை உங்கள் வீட்டுக்கு அதிகம் பண்ணி கொடுக்குறேன். நிறைய விஷயங்கள், நிறைய வழிபாடுகள், ஒரு பயன்படுத்துகிற சோப்பு, பேஸ்ட்டு, தலைக்கு போடுற ஷாம்பு, எண்கள், ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க, பிரபஞ்ச சக்தியோட இணைங்க, கோயிலில் போய் எதுவுமே பேசாதீங்க. குறிப்பாக இன்னைக்கு ப்ரோக்ராமில் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். யாருக்கெல்லாம் வாஸ்து பிரச்சனைனால தான் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க, அவங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்க. சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற ஆலயம். உங்கள் வாழ்க்கையில் அதாவது மகிழ்ச்சினாலும் சுக்கிரன் தான், பணம்னாலும் சுக்கிரன் தான், வளர்ச்சினாலும் சுக்கிரன் தான். அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரணும். போகும்பொழுது 2 மணி நேரம் அந்த கோவிலில் இருக்கணும். அங்கே நீங்கள் பெருசாக எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அமைதியாக அந்த ஆலயத்தில் இருந்து அந்த தெய்வத்தோட சரணாகதியோடு நீங்கள் வந்து உங்கள் மனசை ஒன்றிணைக்கும் போது நிச்சயமாக ஆண்டாளோட அனுகிரகத்தில் நல்ல மாற்றம் வரும். எப்பவுமே ஒரு கோவிலுக்கு போனால் எப்படி சாமி கும்பிடணுங்கிறத முன்ன புரிஞ்சுக்குங்க. எனக்கு இந்த கஷ்டம், அந்த கஷ்டம், எனக்கு இது வேணும், அது வேணும், எதுவுமே கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு தெய்வத்துக்கு தெரியும். அப்போ மனசை அமைதியாக சரணாகதியோடு நீங்கள் போயிட்டு வரும்போது நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும். வாய்ப்பு இல்லாதவங்க இவ்வளோ தூரம் எங்களால் இப்போதைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் போக முடியல அப்படின்னா ஒரு ஆண்டாளோட ஃபோட்டோ ஒன்று டவுன்லோட் பண்ணியோ இல்லை ஃப்ரேம் கடைகளில் வாங்கியோ வீட்டில் வச்சு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 6 தாமரை மலர்கள், இதுக்கு நீங்கள் 6 தாமரை பூக்கு நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும், வாங்கி நீங்கள் வச்சு ஒரு நெய் தீபம் ஏற்றி தாயார்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். சீக்கிரமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிற வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் பெரும் மாற்றம் கிடைக்கும். இது பலமுறை நான் சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கம்மா. நிச்சயமாக வீட்டோட வாஸ்து, ஆண்டாள் வந்து பூமாதேவி, பூமிக்குரிய தெய்வம், பூமியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வம். அவங்களோட பிரார்த்தனைகள், அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம பிரார்த்தனை வைக்கும்போது நம்ம வீட்டோட வாஸ்து எவ்வளோ தவறுகள் இருந்தாலுமே அதை மாற்றக்கூடிய வாய்ப்பே அந்த எனர்ஜியை அந்த தாயார்கிட்டருந்து நமக்கு கிடைக்கும். அதனால் அதே மாதிரி மேனிஃபெஸ்டேஷன், மனசுக்குள்ளே நமக்கு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறத கான்ஃபிடெண்ட்டாக அவங்க வந்து தீவிரமாக அதை வந்து மனசில் வச்சு சக்ஸஸ் பண்ண ஒரு தெய்வம். அப்போ அந்த கான்ஃபிடென்ட்டும் அந்த தெய்வத்துக்கிட்ட போகும்போது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நல்ல கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறுங்கிற நம்பிக்கையை கொண்டு வாங்க. வீட்டோட வாஸ்து தான் இந்த தவறுக்கு காரணங்கிறத புரிஞ்சுக்குங்க. வாஸ்துவை சரி பண்ணுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். நற்பவி, நன்றி. அழைத்ததற்கு நன்றிமா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்ங்க. நற்பவி, எங்கேருந்துமா பேசுறீங்க? நாங்க ஐலாவதுலேருந்து பேசுறோம். நல்லதுமா, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட இப்ப கேட்கலாம். வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. ஹலோ மேடம், நாங்க பூர்வீக நிலத்துல தான் வீடு கட்டியிருக்கோம். சரி. அது ரொம்ப கஷ்டம். இப்போ கட்டி கூட எங்களுக்கு பண செலவு அதிகமாயினே போகுது. உடம்பு சரியாம ஆயிடுறாங்க அப்பப்போ. இப்போ அதை தாம்மா சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் வாஸ்து தவறுகள் இருக்கும் போது நமக்கு என்னென்னே புரியாது. அதுக்கு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டு கூட 8 டாக்டரை பார்த்தவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு கிளைண்ட் சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்கு வந்து 6 மாதம் ஆச்சு, புதுசாக வீடு கட்டி வந்து 8 டாக்டர் பார்த்து மாற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. வாயு மூல பிரச்சனை, அங்கே படிக்கடியில் டாய்லெட்டு, இந்த டாய்லெட்டை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இந்தியன் டாய்லெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க, பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்ல டாக்டர் நானே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். கிளியராக இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இந்த 8 டாக்டர் எல்லாம் மாறி போய் வாஸ்து மாற்றும் போது என்ன நடந்தது அப்படின்னா நல்ல மருத்துவர் கிடைச்சாங்க அவங்களுக்கு. அப்போ நிச்சயமாக அவங்களுக்கு தீர்வுங்கிறது உறுதியாயிடுச்சு. அப்போ அது கொஞ்சம் நாள் எடுக்கும். உடனே இன்னைக்கு மிராக்கிள் மேஜிக்லாம் கிடையாது. அதற்குரிய விஷயம் அங்கே வாயு மூல பிரச்சனை தான் தடங்களை கொடுத்துட்ருக்கு, தீராத நோயை கொடுத்துட்ருக்கு.
அப்போ அந்த நோய்க்கு வந்து தீர்வு இருக்குது. கரெக்டாக சரியான மருத்துவம் எடுத்துக்கும் போது அந்த நோய் வந்து நிச்சயமாக தீரும், உறுதியாக தீரும். அது தீர விடாத எது தடுத்துட்டுருக்குன்னா அந்த வீட்டோட எனர்ஜி. வடமேற்கு பாதிப்பு, வாய்மூல பாதிப்பு இருக்கும்போது அங்கே அதற்குரிய ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்கு. அப்போ வாஸ்து கூப்பிட்டு இப்போ நம்ம ஆஃபர் கொடுத்தோன்னே கூப்பிட்டு பார்த்தாங்க, கரெக்ஷன் பண்ணி கொடுத்தோம். இப்போ நல்ல ட்ரீட்மெண்ட்டு நீட்டாக போயிட்டுருக்கு. இப்போ வலிகள் வேதனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு, படிப்படியாக குறைஞ்சிட்ருக்கு. நிச்சயமாக 6 மாதத்துக்குள்ளே டோட்டலாக க்யூர் ஆகணுங்க, க்யூர் ஆகிரும் அப்படிங்கிற நம்பிக்கையும் அதுக்குரிய ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்தோம். ஒரே ஒரு தெய்வம் வந்து கடலூர் பக்கத்தில் தென்னம்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயனார் கோவில் இருக்குது. அங்கே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி ஒரு சிலை செஞ்சு வைக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டாக்டரை போய் பாருங்கன்னா நேரடியாக கோவிலுக்கு போயிட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. சூப்பர் ரிசல்ட். இந்த கடலூரில் உள்ள தென்னம்பாக்கம் ஐயனார் கோவில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியது. வாய்ப்பு இருந்தால் நெட்டில் போட்டு பார்த்து உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும், உங்கள் வீட்டோட வாஸ்து மாறணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள். வீடு யாருக்கெல்லாம் வாங்கணுமோ, வீடு வாஸ்துப்படி மாறணுமோ, ஒரு வீட்டோட பொம்மை செஞ்சு வைக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த ஐயனார் கோவிலில் போய் எழுதி கட்டிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டு. வாஸ்து நிச்சயமாக மாறும். நீங்கள் நினைத்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். நற்பவி, நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. அதாவது எங்களுடைய சரவணாதேவி மேடம் அப்படின்னாலுமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜினே சொல்லலாம். அந்த வகையில வந்து நீங்க இடிக்காம உடைக்காம அப்படிங்கிற ஒரு கான்செப்டே பெரிய பாசிட்டிவ் மேடம். வந்து சின்ன மாற்றம் பண்ணவே ரிசல்ட் கிடைச்சிருதுங்க மேடம். வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேடம். நன்றி நன்றி நற்பவி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். விஸ்வரூப வெற்றியுடன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி நன்றி நன்றி. நற்பவி. யோகி ராம் சுரத்குமார். இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரெக்டாக நானே, நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே வந்துட்டுருக்கேன். இன்றைய நாளில் 12 மணிக்குள்ளே அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்க அப்படின்னா என்னோடய ஃபீஸில் 20% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். உங்கள் அட்ரஸை மட்டும் புக் பண்ணிடுங்க. நீங்கள் இப்போவே பணம் அனுப்பணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நான் வந்து உங்கள் வீட்டில் வாஸ்து பார்த்த பிறகு நீங்கள் எனக்கு உண்டான ஃபீஸை கொடுத்தா போதும். நிறைய எளிய முறைகளை உங்களுக்காக நான் தளர்வு கொடுத்துருக்கேன். ஏன்னா இறைவன் வந்து மிக சிறப்பாக அமோகமாக செல்வாக்கு செல்வத்தோட நான் நல்லா இருக்கேன். அந்த விதத்தில் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சேவையை அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். வாய்ப்பை பயன்படுத்திங்க. நற்பவி. நன்றி. யோகி ராம் சுரத்குமார், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி. நற்பவி மேடம். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.